இது வெனஸ்டே ஈவினிங் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். குழந்தைங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடோட ரெடி ஆகிட்டாங்க. ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள் புலாவ் அதோட எக்கு குருமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். குழந்தைங்களுக்கு பால், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், என்னோட செடிகள்லாம் என்ன ஆக போகுது இந்த ஒரு வாரம் அப்படின்றது தான். நாங்கள் எதுக்காக ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, நாத்தனாரோட பொண்ணுக்கு முட்டை போட்டு காது குத்துறாங்க. என்னதான் வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் ட்ரெயினில் விற்கிற சமோசா டீக்கு ஈடு ஆகாது இல்லையா? அந்த சவுண்டை கேட்கவுமே சாப்பிடணும்னு டெம்ட் ஆயிரும். நல்லபடியாக சாப்பிட்டு ட்ரெயினோட ஜர்னியெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து நாங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்களுமே பார்த்திங்கன்னா காலையிலே சமையல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேருக்கு இழந்த விட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் ஆனால் இப்போ நல்லாவே இல்லை. குழந்தைங்க யாருக்குமே வந்து சுத்தமாக பிடிக்கல, எனக்குமே அந்த அளவுக்கு பிடிக்கல. இதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சமையல் காலையிலே ரெடி பண்ணிட்டாங்க. சுண்டக்காய் தட்டி போட்டு குழம்பு வச்சுட்டு சாதம், அதோட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா நானே பண்ணிக்கிட்டேன். பழைய குழம்பு இருந்தது. கண்டினியூ வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன்.